இன்றைய தினம் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 97 சங்கீதத்திலே 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 97 11வது வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இரண்டு கூட்டத்திலே ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. கரம் உயர்த்தி seeds of light sown in hearts of the righteous people. ஒளியின் விதைகள் நீதிமான்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறதா. இந்த நல்ல விளைச்சல் ஒவ்வொரு நீதிமானுக்குள்ளும் நிறைவாக இருக்கும்படி நான் வாழ்கிறேன். நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆழமான வார்த்தையா இருந்தாலும் அதை எளிமையாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நீதிமான்களுக்காக வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரம் உயர்த்தி நீதிமான்களுக்காக வெளிச்சம் அவங்களுடைய வாழ்க்கையில விளைவை தரும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே வெளிச்சம் நமக்குரியது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் உரியது வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்த போது அதை பார்த்து நல்லது என்று கண்டார். இஸ் குட், லைட் இஸ் குட். வெளிச்சம் எப்போதுமே நல்லது. இருள் தான் வெளிச்சம். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் சந்தித்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தை விதைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் ஓங்கி வளர வேண்டும் உன் வாழ்க்கையிலே. இந்த காலையிலே வெளிச்சம் எவரிடத்திலாம் இருந்தது, அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லி, அதே வெளிச்சம் உங்களுக்குள்ளும் இந்த காலங்களிலே அருளப்படும்படியாக, ஏற்கனவே அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த வெளிச்சம் பெருகும்படியாக, விளைச்சல் பெருகும்படியாக உங்களை நான் இந்த நல்ல செய்தியிலே முடிவிலே ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம வாசிக்கும் போது யாத்திரையாம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே வெளிச்சம் இருந்தது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நிறுத்தினார். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரியம் உண்டாயிற்று. எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் காரியம் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காண முடியவில்லை. ஒருவரும் தன் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில், ஆனால் கோசேன் நாட்டிலே வாழ்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்குமோ என்றால் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அவர்கள் வாசஸ்தலங்களெல்லாம் வெளிச்சம் இருந்தது. கரம் உயர்த்தி ஒரே நாடு, எகிப்து நாடு. அந்த எகிப்து நாட்டின் ஒரு பகுதி இஸ்ரவேல் மக்கள் வாழும் பகுதி, அதற்கு கோசேன் என்று பெயர். அந்த எகிப்திலே 3 நாட்கள் ஒரு பெரிய இருள் பாதையாக அனுப்பப்பட்டது. 3 days darkness. இந்த 3 நாட்கள் எகிப்திலே இருள். அதனால யாரும் இடத்தை விட்டு எந்திரிக்க முடியல. பக்கத்துல இருக்கிறவங்க யாரையுமே பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிய இருள் சூழ்ந்த ஒரு நாடு எகிப்தாயிற்று. ஆனால் ஆச்சரியம், ஒரு இடத்துல மாத்திரம் வெளிச்சம் இருந்துச்சு. அந்த இடம் இஸ்ரவேலுடைய வீடுகள். இஸ்ரவேலுடைய வீடுகளிலே மாத்திரம்தான் வெளிச்சம் இருந்துச்சான். பாருங்க, யோசித்து பாருங்க. எங்கெங்கும் இருள், கோசேனில இஸ்ரவேல் மக்களிட மாத்திரம் வெளிச்சம் இருந்துச்சு. நீதிமான்களுக்காக வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் பெயர் என்னவென்றால் தமது ஜனங்களை சுட்டி காண்பிக்கும்படியான
அடையாளப்படுத்தும் ஒரு வெளிச்சம். லைட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், அடையாளப்படுத்தும் ஒளி. எகிப்தியரா இஸ்ரவேலர்களா என்பதற்கு ஒரு அடையாளம், அங்கே இருட்டு இங்கே வெளிச்சம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு மாத்திரம் வெளிச்சம், அதுதான் அடையாளம். எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு கூட உலகத்தாருக்கும் நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? நம்ம கிட்ட வெளிச்சம், நம்ம கிட்ட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே இதுதான். நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம் தான். நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சம் தான். ஒரு காலத்திலே நாம் எல்லாம் இருளிலே தான் இருந்தோம். Once we were in the power of darkness, இருளின் அதிகாரத்தில் தான் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த மாபெரும் ரட்சிப்பு நம்மை வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றினார். கொலோசை சபைக்கு பவுல் எழுதின முதல் நிருபத்திலே 12-13 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கொலோசியர் 1. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினதும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களோட போய் நாம பங்கடைவதற்கு தகுதிப்படுத்தினவர். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரோடு சேர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். We were under the authority of darkness, power of darkness. எங்கும் இருள் இருந்ததே, அதுபோல இந்த உலகமாகிய இந்த இருள் நிறைந்த மானுட வாழ்க்கையிலே தான் நாமும் ஒரு நாளிலே அந்த இருளின் அதிகாரத்தில் தான் நாமும் இருந்தோம். ஆனால் இயேசு கிருபையாய் நம்மை ரட்சித்து ஒரு மகிமையான ஆச்சரியமான ஒளியிலே வாழ்கிற பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து நம்மளும் வாழ்வதற்காக, நம்மை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மை அந்த அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவன் நம்ம என்லிஸ்ட் பண்ணியிருக்கிறார், சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே நாமும் இருள் தான் இருக்கணும். பேதுரு கூட அருமையாக தன்னுடைய முதல் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்வதை வாசிப்போம். 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? எங்க இருந்தோம்? அந்த காலத்துல தான் இருந்தோம், இருக்குதான் இருந்தோம். ஆனா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? ஆச்சரியமான ஒளி, மார்வெலஸ் லைட். அதுக்காக எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒளிக்குள்ளே வந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ள வந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாரும் சந்தோஷமா நமக்கு எல்லாம் அடையாளம் என்னன்னா, நமக்கு தேவன் தந்த வெளிச்சம் தான் அடையாளம். பவுலின் வசனங்களை நாம வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்திலே முந்தைய காலத்துல எங்க இருந்தீங்க? அந்த காலத்துல இருந்தீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இயேசுவை உண்மையான ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுடைய லைஃப் வந்து டார்க்னஸ், டார்க்னஸ், டார்க்னஸ். இப்பொழுதோ children of light. இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
எத்தனை பேரையா நன்றி சொல்லுங்க. இருட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம, இருள் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம் நம்ம. இயேசு தாமே நம்மை கிருபையாக அந்த பவர் ஆஃப் டார்க்னஸ் மனதிலும் உள்ளத்திலும் வாழ்விலும் அந்தகாரத்திலே இருந்த, புத்தியிலும் அந்தகாரம், செயலில் அந்தகாரம், யோசனைகளில் அந்தகாரமாக இருந்த நம்மை ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை மீட்டு அருமையான குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திலும் ஒளியிலும் ஆச்சரியமான ஒளிகளுக்கு நம்மளை வந்து சேர்த்து விட்டார்கள். நமக்கு அடையாளம் எது? What is our identification? Right now, light is our identification. கடந்த உயர்த்தலை சொல்லுவோம். இயற்கையர்கள் தடவை திரியட்டும், இயற்கையர்கள் அருகில் இருக்கிறையா ஒருவரையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கட்டும், அவர்கள் எங்குமே செல்ல முடியாமல் இருக்கட்டும். ஆனால் இஸ்ரவேலனோ வெளிச்சம் உடையவனோ அவன் தடவை திரிய வேண்டியவன் அல்ல, அவன் கெம்பீரமாய் நடக்கக்கூடியவன். அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் தடவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இன்னும் அவர்கள் அந்த காலத்தில் இருக்கிறதை போலதான் யோசிக்கிறாங்க, அந்த காலத்தில் இருட்டில் இருக்கிறது போலதான் வாழ்றாங்க. நான் சொல்லும் இருட்டு ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். சூரியன் அவங்களுக்கு உதிக்குது, உலகத்துல எல்லாருக்கும் சூரியன் உதிக்குது, வீட்டில எல்லாருக்கும் லைட் இருக்குது, அவங்களுடைய பணத்துக்கு தக்கபடி விளக்குகள்லாம் இருக்கு, எல்லா வீடுகளிலும் அவங்க வச்சிருக்கிற ரூபாய்க்கு தக்கபடி விளக்குலாம் இருக்கு. ஆனா புத்தியில தான் வெளிச்சமே இல்லை, அவங்களுடைய சிந்தனைகள் தான் வெளிச்சமே இல்லை, வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை. டார்க்னஸ் டார்க்னஸ் டார்க்னஸ், இருட்டுக்குள்ள இருந்து தடவி கொண்டிருக்கிறார். எது சரி, எது தவறு, எது தேவனுடைய பாதை என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள், திணறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நிமிடங்கள் பவர் கட்டாகிவிட்டால் நம்ம வச்ச பொருளே போய் எடுக்க முடியல. யாராவது ஒருத்தர் கையில் அதை கொடுக்க வேண்டும் இல்லையா? கரண்ட் ஆஃப் ஆச்சுனால வெளிச்சம் இருக்கும்போது டக்குன்னு எடுப்போம், வெளிச்சம் இருக்கும்போது பார்த்து கடன் போறோம். ஆனா வெளிச்சம் இல்லையா? நிறைய விசுவாசிகள் கூட இன்னைக்கு தான் இருக்கிறாங்க, அங்கதான் வெளிச்சத்துக்குள்ள வந்தவங்கதாயா. ஆனா அவங்களுக்கு இப்ப வெளிச்சம் ஒர்க் அவுட்ல இல்லையா? மைண்ட்ல இன்னும் டார்க்னஸ், சிந்தையிலே புத்தியில் அந்தகாரப்பட்ட உறவினத்தாரை போல இருக்காங்க என்று பவுல். ஒரு காலத்திலே நாம் தேவனற்றவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், விசுவாசம் இல்லாதவர்களாய், புத்தியிலே அந்தகாரமாக இருந்தோம், நம்முடைய சிந்தனைகளிலே அந்தகாரமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மை, அருமையாக நம்மை வெளிச்சம் கொடுத்து உலகத்திலே வந்து எந்த மனிதனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாம் இயேசு நம் உள்ளத்திலே வந்து நம்முடைய அகத்திலே ஒளி ஏற்றி, நம்முடைய அகத்திலே விளக்கை ஏற்றி அருமையாய் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இனி நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. தெசலோனிக்கா சபைக்கு பவுல் எழுதுகிறார், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are belonging to light, not we are belonging to darkness. நம்ம இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம அடையாள வெளிச்சம். 5ஆம் அதிகாரத்திலே 4 முதல் படிக்கலாம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை எடுத்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். சபையாரை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் பிடித்துக் கொள்ளத்தக்க அளவுக்கு அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வரும்போது பிடிக்கப்படுவார்களே, அந்த மக்கள் கூட்டத்தில் நீங்க இல்ல, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெசலோனிக்கா சபையாரை நீங்க கொஞ்சம் பேருக்கு போடல, நீங்கள் எல்லாரும் you all தெசலோனிக்கா சபைக்காக ஒரு அலையில சொல்லுங்க.
அது இந்த சபையில ஒருத்தம் கூட வீட்டு பய கிடையாது. எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த சபைக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவுல் எப்போது உண்மையாக சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க இரவுக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் இருளுக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் பகலுக்கு உரியவர்கள். நீங்கள் பகலுக்கு உரியவர்கள். அப்படி நம்ம சபையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் என்று சொல்ல முடியுங்களா? அதற்காகத்தான் நான் பிரசங்கத்தோடு தனிக்கிறேன். வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்திருக்கிறதா? ஒரு நாள் வரப்போகிறது. திருடன் வருகிறதமா என்ற 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிங்க. இவைகள் நடக்கும் காலங்களின் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அது என்ன நடக்கும் காலம் என்றால் கவனிங்க. இயேசு வரும் நாள். The day of Christ. இயேசு கிறிஸ்து வரும் நாள். Oh my holy brethren, are you prepared to meet that day? நீங்கள் அந்த நாளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது இன்னும் இருளுக்குள் இருக்கிறீர்களா? அப்ப இருளில் இருந்தால் you will be caught. நீங்கள் பிடிக்கப்படுவீங்க. வாசிமா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவா சொல்லிட்டு வர மாட்டார், திருடன் வருகிற விதமாய் வரும். நான் பாஸ்டிங் பிரேயர்ல இருக்கும்போது வர மாட்டார். வயல்வெளியில் இருக்கும்போது வருவார். நல்ல நடுமிசையை தூங்கிட்டு இருக்கும்போது வருவார். 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஆளா காணாம போயிடுவார். 2 அம்மாமார் அரசிட்டு இருப்பாங்க, ஒரு அம்மா பேசிட்டு இருக்கு, ஒரு அம்மா கேபைய ஓடிட்டு இருக்கும். ஓட்ட அம்மாவால அடிச்ச அம்மா தெரியல, ஒரு அம்மா மிஸ் ஆயிடுவாங்க. தோட்டத்துல 2 பேர் வேலை செஞ்சிருப்போம், ஒரு ஆளை காணாம போயிடுவார். அம்மா கேட்டுவாப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்க போவாரு, காணும் எங்கடா காணும், அவன் கனப்படாமல் போய்விட்டான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து அந்த நாளை ஆயத்தமாக இருப்பதற்காகத்தான் சபைக்கு வருகிறோம். வேற எந்த பர்பஸுமே சபைக்கு கிடையாது. இந்த திருச்சபையுடைய நோக்கம், இந்த திருச்சபையுடைய கதறல், இந்த பிரசங்க வேடத்தின் ஆவியானவருடைய கதறல் என்னவென்றால், இயேசு வரும்போது நீ பிடிக்கப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. அதுதான் ஆவியானுடைய கதறல், அதுதான் ஆவியானுடைய கதறல். ஆசிமா, சமாதானமும் சத்தியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சகதியாய் அவர்கள் மேல் வரும். யாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இல்லாதவர்கள் மேல் எல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்கும்போது தான் அழிவு வரணும். எப்ப வருமா? சமாதானமும் சைக்கியமும் உண்டு அப்படின்னு சொல்லும் போது அழிவு சடுதியாக வரும். ஏனென்றால் சமாதானமாக இருக்காங்க, சௌக்கியமாக வாழ்றாங்க, ஆனால் இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் நீங்களோ வாசிமா சகோதரரே திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீ அந்தகாரத்திலே இருக்கிறவர்கள் இல்லையே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. பகலுக்குங்கிறாயே நாமோ தெளிந்த புத்தியாக இருந்து, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். தூங்குறவங்க ஆவிக்குரிய தூங்குறவங்க இருட்டுக்குள்ள இருக்கிறவங்க தூங்கிட்டே இருக்கணும். வெளிக்கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெளிக்கொள்வார்கள்.
அவங்க வெறி கொள்றாங்களா, அவங்க கொள்ளட்டும். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாய் இருந்து, நமக்குரிய செய்தி, எனக்குரிய செய்தி, உங்களுக்குரிய செய்தி. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காம ரட்சிக்கப்படுவதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். அன்பு சகோதரரே, நீங்க உங்களுடைய வெளிச்சம் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைக்குரிய வெளிச்சம் இருக்கா? Or you have a light from God? உங்களுடைய சிந்தையில தெளிவு இருக்கிறதா? அந்த காலத்தை துரத்திவிட்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உங்களோடு கூட தங்கி இருக்கிறதா? வசனம் என்ன வெளிச்சம் படுத்தி இருக்கிறதா? நான் தேவனுடைய பிள்ளை என்று அடையாளப்படுத்தி அந்த ஏற்றிலே ஒரு வித்தியாசத்தை காட்டினாரே, அந்த வித்தியாசம் இருக்கிறதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய வித்தியாசம் இருக்கிறதா? வெளிச்சம் வித்தியாசமாக தான் வாழும். ஒளிக்கும் இருளுக்கும் நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். ஒளியின் பிள்ளையானால் இருளின் பிள்ளையோடு சமரசமாக ஆகாதே. காலங்களின் நடுவிலே உனக்குள்ளே தேவன் ஏற்றி வைத்த ஆவிக்குரிய விளக்கு எப்போது அணையும் என்றே தெரியாது. இருள் உன்னுடைய வெளிச்சத்தை கவ்விக்கொள்ள உன்னை விட்டுக் கொடுக்காதே. உன் வெளிச்சத்தை காப்பாற்றும். நன்கு விசுவாச சகோதரரே, இந்த வெளிச்சம் கிடைப்பதற்காக நாம எப்போதும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நான் தேடி வந்த, நான் பிரயாசப்பட்டு கிடைச்ச வெளிச்சம் இல்ல, அவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த வெளிச்சத்தை உலகத்திலே இல்லாதவனுக்கு இருக்கிற ஆவிக்குரிய வெளிச்சத்தை நானாக தேடி பெற்றுக் கொள்ளவில்லை. அவரே வந்து அந்த விளக்கை ஏற்றினார். என் இருளை அகற்றி என் அகத்திலே வெளிச்சத்தை தந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிச்சத்தின் பிள்ளையான ஒரு அடையாளத்தை இழந்து போகாதே. நல்ல வசனத்தை வாசித்து கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமாகிய வெளிச்சத்தை உன்னுடைய முழங்காலிலே நின்று படித்து அந்த வெளிச்சத்தை எப்போதும் உன்னுடைய இருதயத்திலே ஸ்டோர் அப் பண்ணிக்கொண்டே இரு. ஏனென்றால் பூமியிலே ஆயுள் பெருகும், இருள் பெருகி போகிறது, இருள் அதிகமாகும், இருக்க இருக்க இருள் அதிகமாகிறது. அந்த இருளை மேற்கொள்வதற்கு உனக்குள்ளே வெளிச்சம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வெளிச்சத்தோடு வாழ்ந்து விடாதே. தினம் தினம் உன்னுடைய ஆவிக்குரிய விளக்கு ஆகிய வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் ரிலீவ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை படிப்பதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வெளிச்சம் கிடைக்கும். இது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் லைஃப். இதுதான் வெளிச்சத்தினுடைய ஒரு பொக்கிஷ சாலை. இந்த வேத வசனத்தை 10 நாள் நீங்க படிக்கிறதா உங்க வெளிச்சம் வந்து நீ வித்தியாசமா வாழணும்ன்ற ஒரு உணர்வு எல்லாம் போயிடும். இந்த பைபிளை படிக்காதவங்களுக்கு உலகத்துல நான் கண்டிப்பா இந்த காலத்துல ஒரு நாள் இருந்தேன், இப்ப நான் ஆண்டுடைய ஒளியின் பிள்ளைப்பா. நோ காம்ப்ரமைஸ் வித் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தோடு எனக்கு சமரசம் இல்லை. நான் தனி, எல்லாரும் ஒரு அணி, நான் தனி. என்னுடைய வசனம் என்னும் வெளிச்சம் இருக்கிறது. அது தேவன் ஏற்றி வைத்த விளக்கு. சுவாசிகள் அநேகர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்களோ அப்படியே போயிட்டாங்க. நீங்க அப்படி போயிடாங்க.
அதான் வெளிச்சமா இருங்க, வெளிச்சமா இருங்க. ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை அப்படி ஏற்றி வைங்க. இரவு வந்து விட்டால் வெளிச்சம் போட்டுக்கிறோம்ல, இரவு வந்த உடனே என்ன செய்யறோம்? விளக்கு ஏற்றுறோம். இப்ப இருள் வர வர விளக்கு ஏற்றிட்டே இருக்கு. நீ என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்காக என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு வைக்கிறேன் என்று ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம். நீ என் ஜனம் என்பதற்கு அடையாளம் அந்த வார்த்தையும் வெளிச்சம். உங்களோடு மிகுந்த பாரத்தோடு அநேகருடைய விடத்து அணைந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய விடத்துக்கு அந்த 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 ஆவிக்குரிய வெளிச்சத்திலே தங்கள் வாழ்க்கையை நடத்தாத அநேகரை ஆண்டவர் காண்பிக்கிறார். வாழ்றாங்க, நடக்கிறாங்க, ஆனால் they are not walking the light of God. தேவனுடைய வெளிச்சத்திலே வாழவில்லை. அவங்க ஏதோ ஒரு வெளிச்சம் வச்சிருக்காங்க, சுய வெளிச்சம் வச்சிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. அந்த விளக்கு உன்னை தேவனுடைய பிள்ளையை நிரூபிக்காது. இந்த விளக்கு தான் உன்னை தேவனுடைய பிள்ளை. ஈக்கிற்கு கடை தெரியட்டும் ஐயா. அவங்களுக்கு எல்லாம் வீடு வீடா இருள் இருக்கட்டும். ஆனா நீ இஸ்ரவேலன், நீ இஸ்ரவேலன், நீ கர்த்தருடைய ஜனம், நீ தெரிவு செய்யப்பட்டவர். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார். உன்னை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு உனக்காக அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் எத்தனை எத்தனை. உன் பின்னே எவ்வளவு நாட்கள் தொடர்ந்து வந்தார். ஆடு மேடு ஓடிய ஆடு என்று கருதாமல் உன்னை கருத்தாய் தேடி உள்ளில் சிக்கிக் கொண்டிருந்த உன்னை அவர் தூக்கி எடுத்து இருளின் அதிகாரத்திலே அடிமையாக இருந்த உன்னை விடுவித்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறபடியாக அவருடைய பிள்ளைக்கு இருக்கிற அந்த வெளிச்சத்தை ஒரு நாளும் இழந்து போய்விடாதீங்க. பூமியை மூட வரும்போது ஆவிக்குரிய பிள்ளைகள் விளக்கு மட்டும் எரிந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்தின் இருள் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வைத்த ஒளியை காம்ப்ளிகேட் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது அவருடைய ஒளியை இருள் என்ன செய்யவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. 1ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு, உனக்கு, எனக்கு எப்படி இருந்தது? ஒளியாய் இருந்தது. அதனால நமக்குள்ள இருக்கிற ஒளி என்ன ஒளி? ஜீவ ஒளி. ஜீவ ஒளி. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம். இருளின் ஒளி ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற இருளின் வல்லமை ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை காம்ப்ளிகேட் பண்ண முடியாது, கான்ட்ரோஸ் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இருளெல்லாம் ஓவர் அட்டாக் பண்ணவர் தான் நம்ம ஆண்டவர். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இருள் உங்களை மேற்கொள்ளுமா? உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒளி எந்த இருளையும் கிழித்து கொண்டு பிரகாசிக்கும். எந்த கார் இருளையும் அது கிழித்து கொண்டு தன்னுடைய அடையாளத்தை காட்டும். நாம் முயற்சியால் எல்லாம் சொல்லுவோம். அந்த அடையாளப்படுத்தும் ஒளி உங்களுக்கு வைத்திருக்கிறார், விதைச்சிருக்கிறார். அது வெளிச்சம். இரண்டாவது ஒரு வெளிச்சம் உள்ள மனிதனை நாம் தானியேல் வாழ்க்கையில பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்திலே 11ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தையும் படிக்கிறோம்.
இதுல 11 படிங்க. நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாரும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை நான் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். தானியேலுக்குள்ளே, அந்த யூத வாலிபனாகிய தானியேலுக்குள்ளே, அந்த எபிரேய வாலிபனாகிய தானியேலுக்குள்ளே அந்நிய நாட்டிலே போய் ஒரு சாட்சி வாங்குறார். பாபிலோனிலே அடிமையாக வந்த அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளையாகிய தானியேலை குறித்த ஒரு சாட்சி. ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன், I heard about you, you are the light of God. ஒரு தேவனுடைய வெளிச்சம் ஒன்றை இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அவனுடைய அருமையானவர்களே, அன்னைக்கு தானியேலுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் என்னன்னா, எந்த ஒரு மறைபொருளையும் அது வெளிப்படுத்தி காட்டும் வெளிச்சம். லைட் ஆஃப் இன்சைட். தானியேலுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்தார். அந்த வெளிச்சமானது எப்படிப்பட்ட மறைபொருள்களையும் அது வெளியே காண்பித்து கொடுக்கும் ஒரு இன்சைட், லைட் ஆஃப் இன்சைட். கர்த்தருக்கு மகிமை. உள்ளொளி வாசிகளுக்குள்ளே ஆண்டவர் வைக்கிற ஒரு அடுத்த ஒளி என்னென்றால், உள்ளே ஒரு ஒளியை வைத்து எந்த ஒரு மறைபொருளையுமே குறித்து அவர்கள் மற்றவர்களை போல என்ன தெரியலையே, இந்த நடக்கும் தெரியலையே, இந்த எழுத்தின் அர்த்தம் தெரியலையே, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் தெரியலையே, பொற்சிலை ஆகிய அந்த சிலையை ஒரு கல் வந்து மோதி உடைச்சது என்ன கல்லுன்னு தெரியவில்லை. தவறாக தேவனுடைய பாத்திரங்களை பயன்படுத்தின ராஜாவை எச்சரிக்கும்படியாக சோரியிலே ஒரு கையுறுப்பு தோன்றி நினை தெற்கே உபாசி என்ற எழுத்து என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை என்று தலையை பித்துக் கொண்டிருந்த போதுதான் அவனுக்கு ஒரு செய்தி, அவனுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அவனுடைய அடுத்த தலைமுறைக்கும் ரெண்டு பேருடைய பெரிய பிரச்சனைகளை, பெரிய கேள்விகளுக்கு பதிலை இந்த தானியேல் மூலமாக தேவன் கொடுத்து ஒரு பெரிய புகழ்ச்சியை அந்த பாபிலோனிலே தேவன் கொண்டு வந்தார். ராஜா ஒரு சொப்பனம் கண்டாரு. அதான் டைம் டேபிள் ஆஃப் கிங்டம்ஸ். பொன், வெள்ளி, அந்த ராஜாவின் தலை பொன், அந்த நிறுத்தப்பட்ட சிலையில் ஒவ்வொரு பகுதியும் வரப்போகிற ராஜ்யங்கள், பாபிலோனிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், ரோம ராஜ்யம். டைம் டேபிள் ஆஃப் கிங்டம்ஸ் ஒரு நாள் ராஜா கண்டார். அடுத்து என்ன நடக்க போகுது? ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்தியா இருக்க போகுது அப்படின்ற நினைப்போட அந்த ராஜா பண்ணிட்டார். அப்போ ஒரு சொப்பனம், எல்லா கிங்டம்ஸும், எல்லா ராஜ்யங்களும் உள்ள டைம் டேபிள் ஆஃப் கிங்டம்ஸ், காட்ஸ் டைம் டேபிள் ஆஃப் கிங்டம்ஸ். தேவனுடைய அருமையான ஒரு கால அளவுகளை, இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யம் இருக்க போகுது, கடைசி என்ன ராஜ்யம் இருக்க போகுது, அது அந்த ராஜ்யத்தை எந்த கல் வந்து உடைச்சு நொறுக்கி தானாக இந்த பூமியெல்லாம் நிரப்ப போகிறது என்பதை அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் காண்பித்தார். உலக சரித்திரம் எல்லாமே நம்ம பைபிள்ல இருக்கு. இந்த கட்சி எங்க கூட்டணி வச்சாலும் நமக்கு கவலை இல்லை. உலக சரித்திரமே இதுல சொல்லப்பட்டபடியே நடக்கும். என்ன ராஜ்யம் நடந்திருக்கு, என்ன ராஜ்யம் வரப்போகிறது. நான் சகோதரிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம தேர்தலுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய டைம் டேபிள்ல இந்தியா எந்த அணியில போய் நிக்க போகுது,
தேவனுக்கு ஏற்றுக்க போகுதா? எந்த சைடுல இந்தியாவை ஆண்டு வச்சிருக்கிறாரு, அதுதான் நமக்கு தேவை. அவர் நினைச்சபடிதான் அந்த டைம் டேபிள் படி தான் நடக்கும். அவன் 300 மணி நேரம் ஜெபம் நடத்தினான், 72 மணி நேரம் ஜெபம் நடத்தினான். ரிசல்ட் வரும்போது பார்த்தா அவருடைய டைம் டேபிள் படி தான் நடக்கும். ஒவ்வொரு ராஜ்யமும் என்ன 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 என்று சொல்லுகிற ஒரு இன்சைட், லைட் ஆஃப் இன்சைட் கவனிக்குள்ள வச்சிருந்தேன். இதுதான் நடக்கும். அப்புறம் இங்க எழுத்து, அதுக்கப்புறம் மகன் என்ன அர்த்தம் தெரியல. அந்த எழுத்த பார்த்த உடனே இழுப்பெல்லாம் நடிக்கிருச்சு, ராஜாவுக்கு இழுப்பெல்லாம் நடிக்கிருச்சு, சாய்ட்டு விட்டுருச்சு, அப்படியே தடுமாக்க. அந்த எழுத்த பார்த்த உடனே என்ன நடந்துச்சு? தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை எடுத்து அவர் மதுபானம் பண்ணிட்டு இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த பாத்திரங்களை, பாத்திரங்களை எவ்வளவு சாங்டிஃபைட், எவ்வளவு உயர்ந்த பரிசுத்தமான பாத்திரங்கள். அது வந்து அவருக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் மதுபானம் வருமானத்துக்காக வச்சுக்கிட்டு. அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், தேவனுடைய பாத்திரங்களை நீ அசுசிப்படுத்துகிறாயா? நீ பெரிய ராஜாவா? எழுதினார் ஒரு எழுத்து, கட ஒரு கை வந்துச்சு சுவர்ல. அந்த அவங்களுடைய நடன டைனிங் ஹால்ல சுவர்ல ஒரு எழுத்து வந்துச்சு. ஒரு கை உறுப்பு வந்து எழுதுது, அவ்வளவுதான். அர்த்தமே தெரியாம இவன் இழுப்பு ஜாயிண்ட் விட்டுருச்சு. அர்த்தமே தெரியல, நடுகிறான். முதல்ல நம்ம ஆண்டவருக்குரிய சர்வர்கள் இருந்ததுக்கு அவர் பயப்படாம சொன்னா பயப்படுங்க. தூரமா இருக்கிறவங்க எஸ்னாட்டு நடுங்கிக்குவாங்க. அவர் எழுதினார்னா அவன் இடுப்பு அப்படியே கடந்து விழுந்துடும். எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்திருக்கும். அன்னைக்கு அவன் பெரிய பலன்ஸ். அவன் இடுப்பை எழுத்தால சுற்றி அடிக்கல, ஒரு எழுத்தாலே திஸ் லொகேஷன் ஆயிடுச்சு. இப்பதான் அவனுக்கு ஒரு கேள்வி போடுறான், ராஜா பயப்படாதீங்க. ராஜ்யத்தில் அவன் சொல்றாங்க, நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு பேர் இருக்கலாம். அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அவனுக்குள்ளே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. அவனை கூப்பிட சொல்லுவான், ஆண்டவர் உங்க தாத்தாவுக்கு எச்சரித்தார், நீ கீழ்படியல. உங்க ஃபேமிலியில எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தானியேல் பேசலாம், ராஜாட்ட பேசலாம். அவன் வந்து அங்க ஒரு மினிஸ்டர் தான், ராஜாட்ட பேசலாம். நீ சொல்லிட்டேன்னா எழுத அவனுக்கு வெகுமானமெல்லாம் நான் கொடுப்பேன், நிறைய நெட்டெல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் நீ வச்சுக்கோ. நான் இப்ப அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன ஆக போறேன்னு பாரு. உங்க ஃபேமிலிக்கு ஆண்டவர் எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாரு, உங்களுடைய 4 ஃபாதர்ஸ்க்கு எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாரு. கீழ்ப்படிஞ்சீங்களாப்பா, நெஞ்ச நிமிர்ந்திக்காத இல்லைங்களாப்பா, பயமே இல்லையா உங்களுக்கு? தெய்வ பயமே இல்லையா? எவ்வளவு தைரியமா தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை நீங்க ஒரு ஈர காரியத்துக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கராசிலே நிறுத்தப்பட்டு நீ குறைய காணப்பட்ட. அதுதான் அந்த அர்த்தம் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிலாம் கூப்பிட்டு அடுத்ததுக்கு வாசிக்க அர்த்தம் சொல்லணும்னா, பிரியமான ராஜாவை கர்த்தருடைய நேசிக்கிற நினை மகனே மகனே நடத்தும். நீ பல்லாண்டுக்கு அவர் வாழ அவனும் சொன்னவன் கேட்டா கேட்டவன். இன்னைக்கு இருக்கிற நிறைய வானொலி தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள், அலங்கார தீர்க்கதரிசிகள் பூராமே மகனே மகனே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா கர்த்தருடைய தீர்க்க சொல்றாங்க, கராசில உன்னை நிறுத்துறாரு, நீ குறைந்து போயிட்டே இருக்கிற, ஒழுங்குபடுத்த உன்னுடைய வாழ்க்கையை. அதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். கூட்டம் எங்க போகுது?
மகனே 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 மகனே. சிலருக்கு எச்சரிக்கை பிடிக்கிறது இல்லையா? ஆனால் இந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்க? அந்த மறைபொருள்கள், அந்த டைம் டேபிளை கண்டுபிடிக்கக்கூடிய, தேவனுடைய நடத்துதலை கண்டுபிடிக்கக்கூடிய, தேவனுடைய கால அளவுகளை கண்டுபிடித்து சரியாக நடந்து கொள்ளக்கூடிய பேரறிஞர்கள் தேவன் விசுவாசிகளுக்குள் வைத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் பேரறிஞர் அண்ணா. ஆனா விசுவாசிக்கிற எல்லாருமே பேரறிஞர் தான். நான் சொல்றேன், கூட இது போட்டுக்கலாம், பேரறிஞர் ஸ்டீவன் போட்டுக்கலாம், உங்க பேருக்கு போட்டேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது பேரறிவுனா என்ன? பெரிய அறிவு, உலகத்தில் இல்லாத அறிவு. உலகத்தினுடைய எல்லா டீடைல்ஸும் நம்மகிட்ட இருக்கியா? டைம் டேபிள் நம்மகிட்ட இருக்கியா? டைம் டேபிள் தெரிஞ்சுன்னா பயம் இல்லை. இன்னைக்கு மேத்ஸ் படிச்சேன்னா டைம் டேபிள் தெரிஞ்சுன்னா மேத்ஸ் பண்ணி, டைம் டேபிள் தெரியாத மேத்ஸ் அன்னைக்கு அவன் தமிழை படிச்சுக்கிட்டு இருப்பான். போனா கணக்கு, ஐயோ டைம் டேபிள் பார்க்கலையா? நீ நிறைய பேர் டைம் டேபிள் தெரியாம அழைச்சிட்டு இருப்பாங்கயா. என்ன காலம் இப்ப நடந்துருக்கு தெரியாது அவங்களுக்கு. இப்போ அவன் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கான், தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கான். நடக்கும் பரீட்சை என்ன பரிசு நடந்துக்கிட்டு இருக்குன்னா சயின்ஸ் பரிசு நடந்துக்கிட்டு, மேத்ஸ் பரிசு நடந்துக்கிட்டு. அறிவு இல்லை, இந்த அறிவு இல்லை, டைம் டேபிள் தெரியல, காலங்களை குறித்து அறிவு இல்லை. சில மக்களுக்கு பெரிய ஞானி நினைச்சாங்க. அவர் சொன்னாங்கப்பா, காலங்களை தான் நிதானிக்கிறீங்களப்பா, ஆனா என்ன நிதானிக்க முடியலையப்பா, ஆண்டவர்களை எப்ப சந்திப்பாரு அப்படின்றத நிதானிக்க முடியலையப்பா, ஃபூல் அப்படின்னு சொன்னாரா. இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய கால அளவுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேறு எதையோ பிற்பராகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தானியேலுக்குள்ள இருந்த அந்த அறிவை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இந்த காலத்துல எப்படி இருக்கணும், இயேசுவின் வருகை காலத்தில் எப்படி இருக்கணும்னு நம்ம எதை பிரிப்பராகிறோம்னா அவருடைய வருகைக்கு பிரிப்பராகி இருக்கிறோம். நீ ஆயத்தமாக எதற்காக ஆயத்தமாக? அப்படிப்பட்ட ஒரு அருமையான உள்வொழியை தேவன் நீதிமான்களுக்குள் வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்குள் வைத்திருக்கிறார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். உன்னோடு படிக்கிற பிள்ளைக்கு இந்த காலத்தின் அருமை தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற மகனே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, பார்ட்டி போற, அங்க போற, இங்க போற. ஆனா இந்த டைம் என்னன்னா, இந்த டைம் என்ன, சாயங்காலம் ஆயிடுச்சு, பறவைகள் எல்லாம் வீடு வந்து சேர வேண்டிய டைம். அவர்களுக்கு இது மத்தியான நேரமா இருக்கும். விசுவாசிக்கு பறவைகள் திரும்பும் காலம், கூட்டுக்கு திரும்பும் காலம். சில ஜனங்களுக்கு வருத்தத்தோடு சொன்னார், பறவைகளுக்கு தங்கள் திரும்பும் காலத்தை அறிந்திருக்கிறது, என் ஜனங்களுக்கோ திரும்பும் காலத்தை அறியவில்லை. பறவைகள் தான் ஈவினிங்ல ஈவினிங் ஆனோம்னா ரிட்டர்ன் ஆகும். இங்க இருந்து புறப்பட்டுச்சோ அவங்க ரிட்டர்ன் ஆகிடும். ஏன்னா they know டைம். இப்போ வந்து இருட்டாக இருக்கும். சில சமயங்களில் நம்ம சர்ச்சைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்த டைம் தெரியாத ஒரு சில பறவைகள் கூப்பாடு போட்டுக்கிட்டே சுற்றிட்டாரு. அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்த பறவைகள், நல்ல பசுக்குவானுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்த பறவைகள் அப்படியே தனியா கத்திக்கிட்டே இருக்கும். டைம் தெரியல, ஐயோ இருட்டி போச்சு, நான் எந்த மரத்துல தங்கணுமோ அந்த மரம் தெரியலையே, நான் எங்க தங்கியிருந்தனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருந்தோமே அந்த மரம் தெரியலே என்று கூவிக்கொண்டே சுத்திக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அவங்க காலம் தெரியவில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் உள்ளொழியை நீங்கள்
பெற்றிருக்கிறீர்களா? தேவனுடைய காலங்களில் கண்டுபிடித்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? பேசலாம். நியாயபதி எங்க இருக்கார் சொல்லுங்க. நியாயாதிபதியா இயேசு கூட எங்கே இருக்கிறார்? இல்லையா? திருமுகம் இல்லையா? Jack is standing at the door. நியாயபதி எங்க நிற்கிறாரு? Standing at the door. அதாவது திறக்கிறதுக்கும் உள்ள நுழைவதற்கும் எவ்வளவு நேரம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த காலத்தை அறியாதவர்களால் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க ரோம நிருபத்தில் பவுல் சொன்னதை வாசிகள். ரோம நிருபம் 1ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்றது நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளானவர்கள் ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு இருட்டின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. இப்ப விடுதிச்சு. அதனால புட்டான் ஆர்மர் ஆஃப் லைட் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு விளையாட்டு, வெறி, சிக்கனம், காமத்துக்காக வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடக்காமல் மகளிரே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவுள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய உள்ளொளி தேவன் விதைத்திருக்கிறார். அது வளர அவர்களை நிதானிக்கும் அறிவு. ஒரு தவறு செஞ்சால் ஆண்டவர் எழுதுகிற எழுத்தின் அர்த்தம். ராஜா தப்பு பண்ணாரு, அந்த தப்பு பண்ணதுக்கு அவங்க வீட்டு டைனிங் ஹால்ல ஸ்கிரீன்ல ஓடுனர் மாதிரி வந்து அந்த வார்த்தை தேவனுடைய எச்சரிப்பின் அர்த்தம் மெனே மெனே தெக்கே உபாசி என்ற அந்த எழுத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய உள்வழி தேவை. அங்கிருந்த வச்சிருந்தவர்களை வச்சிருக்கிறார். காரணம் அவன் ராஜாவின் போதிலிருந்தால் தன்னை தீர்வுபடுத்தக் கூடாது என்று தீர்மானித்தவர். நமக்கு வந்த அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு ஜெபத்திலே அவன் நின்றான். ஜோமணி இருக்கும்போது அந்த மறைப்பொருள் வெளிப்பட்டது. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருக்கு பெரிய அர்த்தமே தெரியாத ஒரு சொப்பனத்துக்கு எப்படி வளர்த்து சொல்றது வாங்க அனியா சாத்திரத் மேஷாக் எல்லாம் வாங்க சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் அப்படியே ஆண்டவர் மறைப்பொருளை வெளிப்படுத்தி காமிச்சாங்க. உங்களுடைய உள்ளொளியை காலங்களை அப்படியே சொல்லி கொடுக்கும். அந்த நிலைமையில ஜெபிக்காம இருக்காதீங்க. சில சமயங்களில் ஒரு ஆண்டு எழுப்புற உங்களோட ஃபேமிலிக்காக எழுப்புற, ஆனா நீங்க டல்லா இருக்கிறீங்க. ஒரு காரியம் உங்க குடும்பத்திலே சாத்தானாலே அனுப்பப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களோட ஆண்டவரை எழுப்புகிறார். ஆனா நீங்க கல்யாணம் படுத்துட்டீங்க, வேற வேறையா போயிட்டே இருக்கிறீங்க. அந்த அர்த்தத்தை சொல்லு உங்களுக்கு விவரித்து காட்ட பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஆவலாக இருக்கிறார். My son, pray. I will reveal what will happen to your family, to your children, to you. உனக்கு உன் பிள்ளைகளுக்கு சம்பவிக்க போவதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உனக்கு ஒரு உள்ளொளி தோன்றவர்களாக பிடிக்கி லவ்கி கவலைகளினால்
பெருந்தினால் உன்னுடைய இருதயம் மாறப்பட்டு கிடக்கிறதா, தூக்கி எறிந்து விட்டு வா மகளே, தூக்கி எறிந்து விட்டு வா மகனே. அவர்களோட சற்று நேரம் நீ அமர்ந்திருந்தால் உள் ஒளியை தேவன் உனக்கு அந்த இன்சைட் கொடுத்து அப்படியே அர்த்தம் சொல்வாரு என்று சொல்லலாம். சாத்தான அடிச்சு துரத்திடலாம், அடிச்சு துரத்துல வீட்டினுடைய அந்த உள்ள மடங்கிட்டு இருக்கிற அந்த உள் ரூம்ல மடங்கிட்டு இருக்கிற சாத்தான அந்த அதை பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு அறையும் தாண்டி உங்க வீட்டையும் தாண்டி உங்க தெருவையும் தாண்டி தெருவில் வந்து ஓடிப்போம். இந்த பக்கம் என்ன செய்யறாரு, திரும்பி பார்க்கிறாரு, போ சாத்தானே, சாமியை விட்டுமே சாமி, உள்ளூரிலே காண முடியல சாமி. அந்த விசுவாசம் என்ன செய்யணும், அல்லது வீட்டு வரும். கவனமா இல்லைன்னா அவன் உள்ளே உட்காந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பான். உள்ள உட்காந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பான். அங்க இருந்து செல்போன் மூலமா நிறைய குட்டி விசுவாசம் கூப்பிடுவான். ஆள் ரொம்ப டல்லு, நீங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்ற, அவர் ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் வீரனாச்சு. வீரன் தாயா, இப்ப அவன் கொஞ்சம் ஈரமாயிட்டாங்க, ரொம்ப ஈரமாயிட்டாங்க. வாங்கப்பா வாங்க, கதவு திறந்தது. உள்ளூர் இல்லாத வீட்டில் கதவுகள் திறந்திருக்கிறது. சரியது என்ன அர்த்தம் என்று அறியாமல் இருக்கிற எந்த ஒரு வீடும் பாதுகாப்பில்லாத வாழ்க்கை, பாதுகாப்பில்லாத வாழ்க்கை. ஆண்டவரை கேட்க வேண்டியது, தானியேலுக்குள்ளே விசேஷித்த அறிவை வைத்து, விசேஷித்த ஞானத்தை வைத்து, தேவனுடைய வெளிச்சம், தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் அவருக்கு இருந்தது. அதனால அந்த தேசத்துக்கே நம்ம ஒரு வெளிச்சமா இருந்தான். கேட்கிற அன்பான கருத்துக்களே, அந்த தானியேலை போல நீ ஒரு தீர்மானம் உள்ளவனா இருப்பாயா? ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணி தேவனுக்கு பிரியமான ஜீவிக்கிற தீர்மானங்கள் இருக்கிறதா அவனிடத்தில்? Or you have a decisions for God's godly life? பரிசுத்த வாழ்க்கைக்கான தீர்மானங்கள் இருக்கிறதா வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, சகோதரியே, உங்களிடத்திலே ஏதாவது கர்த்தருக்கு அடுத்த தீர்மானங்களை வைத்திருக்கிறீர்களா? You have a holy decisions, you will have a insight, light of insight. யாருக்கு அந்த அருமையான கண்டுபிடிக்கும் வெளிச்சம் கிடைக்கும்? தீர்மானம் இருக்கணும் நமக்குள்ள. கண்டதையும் திரும்பி தெரிந்ததையும் திரும்பி சாதவர்களுக்கு கிடையாது இந்த உள்ளொளி. அதற்காக இலக்கமாகிறவர்களுக்கு தான் இந்த உள்ளொளி உங்களுக்கு விதைக்கப்பட்டது. Granted for you. ஒரு தீங்கு நீங்க உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்திற்குமே வரக்கூடாது. தானியேல் இருக்கிற இடத்துக்கு ஒரு தீங்கு வராதபடிக்கு அவன் வெளிச்சமாக இருந்தான். ஐயா, பாபிலோனுக்கே ஒரு விளக்காக தானியேலை வைத்திருந்தான். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தெருவுக்குள்ளே நீங்க அப்படி இருக்கணும்னு நான் ஆவியானவர் விரும்புகிறார். உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது, தீர்மானம் இருந்தது, ஜெபம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது, பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தது, பரிசுத்த ஆவியின் பலம் இருந்தது. அப்பதான் இந்த இன்சைட் கிடைக்கும். எல்லாருக்கும் ரெண்டு கண்கள், நமக்கு உள்ளும் புறமுமே கண்கள். விசேஷத்துல அந்த ஜீவனை குறித்து சொல்லும் போது கண்கள், உள்ளும் கண்கள், பின்னும் கண்கள், முன்னும் கண்கள். ஒரு விசுவாசிக்கு சுத்தி சுத்தி கண் இருக்கும். ஐயோ தெரியாம சொல்றவங்க இங்கேயுமே பார்வை இருக்கும், பின்னால என்ன நடக்குதுன்ற பார்வை இருக்கும். காசுக்காக தான் நடந்து வராங்க. நிறைய விசுவாசிகள் தூண்களை விழுகிறோம், வாழ்க்கையில தூண்களை விழுகிறோம். மனதிலே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. கரெக்டான செயல்பட முடியாத நீக்கி அந்த உள்ளொளியை
சூழ்நிலைகள்லாம் இழந்து விடுகிறோம். நல்ல சுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் செலக்ட் பண்றதில்ல, எங்கள் வாழ்க்கை துணையை செலக்ட் பண்றதில்லை, தன்னுடைய படிப்பின் கோர்ஸை தெரிந்து கொள்வதில்லை, தன்னுடைய வாழப்போகும் வீட் திருவை தெரிந்து கொள்வதில்லை, தங்களுக்கு வாங்க போகிற வீட்டை தெரிந்து கொள்வதில்லை. எந்த விதமான இன்சைட் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்களாக ஆனாலும் கர்த்தர் தாங்குகிறார். ஆனாலும் கர்த்தர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலே ஆண்டவர் நல்லதொரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் விடுதலையும் விளக்கையும் வெளிச்சத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறோம். கடந்த காலத்தில் உங்களுடைய இன்சைட்டை நீங்கள் சரியா பயன்படுத்தாமல் தோற்றுவீர்களா? உங்களுடைய உள்வழியை நீங்கள் பயன்படுத்தாமல் அல்லது அந்த உள்வழியான சொல்லையும் அதற்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு சூழ்நிலையும் கைதியாக மாறிவிட்டீர்களா? மேலான ஒரு உங்களை இதை கொடுத்து அணிந்தவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய காலத்தில் உங்களுடைய ஷெட்யூல்ல டிஸ்டர்பான உங்களுடைய வாழ்க்கையின் அருமையான ஒவ்வொரு காலங்களிலே ஏற்ற காலத்திலே நடக்க வேண்டிய அந்த பகுதிகளிலே சத்துருவாலோ மனிதர்களாலோ நம்முடைய அறிவின்மையாலோ நடைபெற்ற சீர்கேடுகளை ரீபில்ட் பண்ணுவதற்கு உண்மை மண்ணுள்ளவராக இருக்கிறார். செய்தியை நான் முடிக்கிறேன். பேச அடுத்து 2 வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் நேரம் தான் வெளிச்சம் கொடுக்கிறேன். யோவான் உள்ளே இருந்த வெளிச்சம், பவுலுக்குள்ளே இருந்த வெளிச்சம். எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளும் கூட வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு பவுலுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது குமாரனுடைய முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவான ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நாங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, தள்ளப்பட்டும் மன முடிவை அடைகிறது இல்லை, நாங்கள் கைவிடப்பட்டும் மன முடிவு அடைகிறது இல்லை, தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. அப்படியே சிரிப்போம். காரணம் எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு. என்ன வெளிச்சம்? மகத்துவமான பேர் ஒளி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. பெரிய மிக்சிக்குள்ள போட்டு ஜூஸ் ஆகணும் பிசாஸ் வரணும்னு நினைச்சுக்கோங்க. கையில பிரிச்சு பேச்சல் கையில பிரிச்சு பெரிய மிக்சிக்குள்ள போட்டு இவ்வளோ காரியம் மிக்சியில போட்டு அடிக்கலாம். ஆமா, சில மிக்சியில அடிக்கிறதுக்கு சில பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் நீங்க கொடுப்பாங்கல்ல, ஃபுல் நீங்க கொடுத்து அடைச்சாச்சுப்பா அப்படின்னு மிக்சியை போட்டுனா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அந்த அம்மா நிக்குது. அந்த கட்டில வச்சு ஜூஸ் ஆக வேண்டியவங்க, பவுடர் ஆக வேண்டியவங்க மிக்சில ஏதோ பிரச்சனை, மிக்சில பிரச்சனை இல்ல, எனக்கு இருக்கிற வெளிச்சத்தின் வல்லமை, வெளிச்சத்தின் வல்லமை இந்த இடத்துல என்ன போட்டு நொறுக்கினாலும் நான் நொறுக்க மாட்டேன். பாண்டம் மண் பாண்டம் தான். இந்த பாண்டம் வெளியில இருக்கிற பாண்டம் மண் பாண்டம் தான். ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிற லைட் ஆஃப் இன்னர் பவர், உள் வல்லமை என்ற ஒளி எப்போதும் தாங்கிட்டே நிறுத்தும். அது விதைச்சிருக்க விசுவாசியை மனக்குள்ள விதைச்சிருக்க, விசுவாசியை மனக்குள்ள விதைச்சிருக்க. என்ன நடக்கட்டும் பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. You are more than conqueror. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்கலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் அறிவாகிய மகத்துவ ஒளி நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறபடியால் எந்த சேதம் இல்லாமல் இருக்கிறார். அந்த வார்த்தையை
என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்குரிய அடையாளமாக கொடுத்த ஒளியை நீ ஒரு நாளும் உலகத்தோடு சமரசமாகி இழந்து விடாதே. உன்னை தனிமைப்படுத்தி காட்டு. உனக்குள்ள இருக்கிற வசன வெளிச்சம் கொடுக்க. தானியேலுக்குள்ள இருந்த அந்த காலங்களையும் எழுத்துகளையும் அறிந்து கொள்ளும் அந்த உள்ளொளியாக இன்சைட்டான வெளிச்சத்தை உனக்குடன் கொடுத்திருக்கிற தீர்மானத்தினால், ஜபத்தினால், அபிஷேகத்தினால் அதை நீ பயன்படுத்து. உன் வாழ்க்கையை முன்னேற, ப்ரமோட் இன் யுவர் லைஃப், ப்ரோக்ரஸ் இன் யுவர் லைஃப். எல்லாவற்றையும் அந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேறுவதற்காக கர்த்தர் உனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் அதை மூடி வைக்கிறார். அவருக்குள் இருந்த அந்த வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு பிரச்சனையில் போராட்டம் வந்தாலும் வெற்றியாக வாழ வைப்பது போல உங்களையும் வெற்றியாக வாழ வைப்பதற்கு தேவன் உங்களுக்குள்ளே அந்த வேற ஒளியை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா எனக்கு அவருடைய கருத்துல தாழ்த்தி சில நிமிடங்கள் சொல்றோம். அங்கே எனக்குள்ளே அந்த ஒளியை விதைச்சு வச்சிருக்கிறதை நான் கேள்விப்பட்டு துதிக்கிறேன் அப்பா என்று எல்லாரும் கொஞ்சம் நேரம் வழங்கால நின்று நன்றியோட அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? Thank you for the soul of your seeds of light, Lord. எனக்குள்ளே விதைத்திருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்லப்பா. கொஞ்சம் வாய்க்கிறது தேங்க்ஸ் சொல்லுங்க, கொஞ்சம் வாய்க்கிறது நன்றி சொல்லுங்க. ஒரு காலத்திலே நம்ம எல்லாருமே ஒரு காலத்திலே இல்லாத இருந்தோம். ஆனா இப்பொழுது ஆச்சரியமான ஒளியிடத்தில் இருக்கிறோம். வைத்து நன்றி சொல்லுங்க. Lord, thank you for your marvelous light around me. என்னை சூழ்ந்து இருக்கிற அந்த ஆச்சரியமான ஒளிக்கு நன்றி ஆண்டவரே. அன்பி குமாரன் ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தி இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து ஒளியின் பிள்ளையாய் வைத்திருப்பதற்காக நன்றி. என்னை எந்த ஒரு இருளும் பிடிக்க முடியாதபடிக்கு, இருள் நம்மை பிடிக்க முடியாது. அவர் வச்ச ஒளி வெற்றிகரமான ஒளி, காம்பவுண்டிங் லைட், மேற்கொள்ளும் ஒளி. வேறு எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் உங்கள் விசுவாசத்தை ஊட்ட விரும்புகிறார். அதை போல உங்களுக்கு ஊட்ட விரும்புகிறார். உலகிலிருந்து அடியோடு கூட இருக்கிற மற்றொரு பிள்ளைகள் உனக்கு அவர் சொல்லுவாங்க, உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. உனக்கு இருக்கிற ஒளியை மாத்திரம் நீ பாதுகாத்து, நீ என்னுடைய பிள்ளைதான் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒளியை மாத்திரம் வேற எந்த இருளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி இழந்து போகாது. உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி எத்தனையோ எழுத்துக்கள், எழுத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கவலையப்படாத, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பேரினை கற்று தந்திருக்கிறார். எந்த தவறும் நடக்காதபடிக்கு, எந்த தவறும் உன்னை வந்து உன்னோடு சேர்ந்து விடாதபடிக்கு உனக்கு இன்சைட் லைட் கொடுத்திருக்கிறாரு. கட்டி நன்றி செலுத்துவார். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன்.
நீதிமான்களை எடுக்க அருள் செய்யும் ஆண்டவரே. சிலுவையிலே கூடாரத்திலே உள்ள அந்த வெளிச்சம் எங்கள் கூடாரங்களில் வந்து ஒளிக்கட்டும் ஐயா. ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள எப்போதும் எங்களுக்குள்ளே நீ வெளிச்சமாக இருக்கிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உடைய உள்ளொளி இன்சை ஆண்டவரே தேவைப்படுகிறது ஆண்டவரே. கடைசி நாட்களில் வாழ்ந்ததான எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆவிகளை பகுத்தறிந்ததான ஞானத்தை அது கொடுப்பீராக. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, யார் இருக்கிறார்கள் என்பதை குறித்ததான ஆவிகளை பகுத்தறிந்து கர்த்தாவே ஞானவான்களாய் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக சாத்தான் ஆண்டவரே வைத்திருக்கிற கண்ணிகளுக்கு தப்பி நடக்கிறதான ஒரு நல்ல சீரியத்தை நீர் ஆண்டவரே எங்களுக்கும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கு அருளி செய்வீராக ஆண்டவரே. மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்துவீராக. தானியேலுக்குள்ளும் மோசேயுக்குள்ளும் கொடுத்தான ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே வெளிச்சத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. பாவியை அறிவிக்கிறதான உமக்காய் வாழ்கிறதான வைராக்கியமான ஜீவியத்தை செய்ய கிருபை தருவீராக. ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் எல்லோரையும் தாழ்த்துகிறோம் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியின் அன்பு நம்மளோடு கூட செல்ல வருஷம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து சொல்லி நாம் கடந்து செல்வோம்.